வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். பார்வதி தேவியோட 10 மகாசக்தி வடிவங்கள், அதாவது தச மகா வித்யாக்கள். வாங்க, இந்த பிரபஞ்ச ரகசியத்துக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போலாம். முதல்ல ஒரு தேவி கோபப்பட்டா என்ன ஆகும்னு பார்க்க போறோம். அப்புறம் அந்த 10 ஞான தேவிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்கள சில பேர் ரொம்ப உக்கிரமானவங்க, சில பேர் ரொம்ப சௌபாக்கியமானவங்க. கடைசியா இவங்க எல்லாரும் எப்படி ஒரே உண்மையத்தான் சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்க போறோம். ரெடியா? யோசிச்சு பாருங்க, இந்த பிரபஞ்சத்தோடையே பவர்ஃபுல்லான கப்பிள், அதாவது சிவனும் பார்வதியும் சண்டை போட்டா என்னாகும்? சும்மா ஒரு கற்பனை கேள்வி மாதிரி தோணலாம், ஆனா இது கற்பனையே இல்ல. இந்த ஒரு சண்டையில இருந்து தான் பிரபஞ்சத்தோட 10 பெரிய உண்மைகள், 10 ஞானங்கள் பிறந்துச்சு. வாங்க அந்த கதை என்னன்னு பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு தேவிக்கு கோபம் வந்தா இது ஏதோ சாதாரண வீட்டு சண்டை இல்லைங்க, இது ஒரு காஸ்மிக் ஃபைட். அதாவது இந்த சண்டையால பிரபஞ்சமே சில புது பாடங்களை கத்துக்கிட்டது. இந்த கதையோட ஹீரோயின் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம சிவனும் பார்வதியும் தான். பிரபஞ்சத்தையே பேலன்ஸ் பண்ற அந்த தெய்வீக தம்பதி. கதையில ட்விஸ்டே இங்கதான் ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம். சிவன் கோபத்துல பார்வதிய விட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்றாரு. சிவன் இப்படி சொன்னதும் பார்வதிக்கு பயங்கர அவமானமா போயிடுச்சு. அவங்களோட கோபம் பிரபஞ்சத்தே நடுங்க வச்சதுன்னு சொல்லலாம். முடியாது அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க. நீங்க போகவே முடியாதுன்னு தடுத்து நிக்கறாங்க. சிவன் போகலான்னு முயற்சி பண்றாரு. ஆனா அவர் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்க பார்வதியோட ஒரு பயங்கரமான, ஆனா அதே சமயம் ஒளிமயமான ஒரு ரூபம் வழிய மறிச்சு நிக்குது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு 10 திசையிலையும் தன்னோட 10 அவதாரங்களால சிவனை நகரவே விடாமல் லாக் பண்ணிட்டாங்க. இதுதாங்க தச மகாவித்யாக்கள் உருவான கதை. இப்போ நாம 2வது பகுதிக்கு வந்திருக்கோம், அந்த 10 ஞான தேவிகள். இங்க நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பார்வதி எடுத்திருந்த 10 வடிவங்களும் சும்மா கோபத்துல வந்ததில்ல, அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அதுதான் தசமகா வித்யாக்கள். வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். இதுலதான் விஷயமே இருக்கு. தச மகாவித்யாக்கள் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல 10 பெரும் ஞானங்கள்னு அர்த்தம். அதாவது இவங்க வெறும் தெய்வ வடிவங்கள் இல்ல, வாழ்க்கையோட 10 முக்கியமான உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கற பாடங்கள். சரி, இப்போ 3வது பகுதி, ஊக்கிர வடிவங்கள். வாங்க இந்த தேவிகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கிற, ஆனா வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான சில சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல வர்றது யாருன்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச காளி. அவங்கதான் காலத்தையே கட்டுப்படுத்துறவங்க. படைக்கிறதும் அவங்கதான், அழிக்கிறதும் அவங்கதான். அந்த ஆதிசக்தியே அவங்கதான். காளி உருவத்தை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கலாம், ஆனா அந்த தோற்றத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. கையில இருக்கிற அந்த துண்டிக்கப்பட்ட தலை நம்மளோட அகங்காரத்தை அழிக்கணும்னு சொல்லுது. அவங்களோட அந்த கருப்பு நிறம் காலம், இடம் இது எல்லாத்தையும் தாண்டுன ஒரு இறுதி உண்மைய காட்டுது. மகாவித்யாக்கள் எவ்வளவு வெரைட்டியா இருக்காங்க பாருங்க. ஒரு பக்கம் அழிவின் தேவியான பைரவி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியதுதாங்கிற உண்மைய நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் திரிபுர சுந்தரி, பேரழகின் தெய்வம். பிரபஞ்சத்தோட முழு அழகையும் ஆனந்தத்தையும் அவங்க காட்டுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? அழிவும் சரி, அழகும் சரி, ரெண்டுமே ஒரே சக்தியோட 2 முகங்கள் தான் புரியுது. அடுத்து வர்றாங்க சின்ன மஸ்தா. கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். தன்னோட பக்தர்களுக்காக தன்னோட தலையையே வெட்டி கொடுக்கற ஒரு வடிவம். அப்பப்பா, இந்த தியாகம் எதை காட்டுதுன்னா, படைப்பும் அழிவும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்குங்கிறதையும், வாழ்க்கை ஒரு வட்ட மாதிரி தொடர்ந்து சுழண்டுட்டே இருக்குங்கிறதையும் நமக்கு ஆழமா புரிய வைக்குது. இப்ப நம்ம பார்க்க போற தேவி தூமாவதி. இவங்க எதோட தெய்வம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில வேணவே வேணாம்னு நினைக்கிற விஷயங்களுக்கு, அதாவது இழப்பு, ஏமாற்றம், வறுமை, இதுக்கெல்லாம். அப்ப தூமாவதி கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? வாழ்க்கையில வர கஷ்டமான நேரங்கள்ல கூட, பெரிய இழப்புகள்ல கூட ஒரு ஞானம் ஒளிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் விட்டு விலகி பார்க்கும்போதுதான் உண்மையான விடுதலை கிடைக்கும்னு அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க. சரி, இப்போ 4வது பகுதிக்கு வந்தாச்சு, சௌபாகிய வடிவங்கள். இவ்ளோ நேரம் உக்ரமான சக்திகளை பத்தி பார்த்தோம். இப்போ வாழ்க்கையோட அழகான, வளமான, கருணையான பக்கங்களை காட்டுற தேவிகளை பத்தி பார்க்கலாம். அதுல ஒருத்தங்க தான் தாராதேவி. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. சில சமயம் அதுல நம்ம தத்தளிக்கும் போது நம்மள கைப்பிடிச்சு பத்திரமா கரை சேர்க்கிற ஒரு வழிகாட்டி, ஒரு பாதுகாவலர் தான் தாரா. சொல்லப்போனா அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் கைட் மாதிரி. வாழ்க்கையில சிக்கலான நேரத்துல நம்மள வழிநடத்துவாங்க. அது மட்டும் இல்ல, வார்த்தைகளோட சக்திக்கும் அவங்கதான் அதிபதி. அடுத்து நம்ம கமலாதேவி. தாமரை தெய்வம்னு சொல்லுவாங்க. தாமரை எப்படி சேத்துல பூத்தாலும் தூய்மையா இருக்கோ,
அதே மாதிரி உலகத்துல எவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு நடுவுல நமக்கு ஆன்மீக வளத்தையும் தூய்மையும் கொடுக்கறவங்க இவங்க. இவங்கள லக்ஷ்மி தேவியோட ஒரு வடிவமாவும் வழிபடுறாங்க. இங்க இருக்கிற இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி தான் கமலா நமக்கு கொடுக்கிற செல்வமும். அது வெறும் காசு பணம் மட்டும் இல்ல, அது மனநிறைவு, ஆன்மீக அருள்னு முடிவே இல்லாத ஒரு செழிப்பை குறிக்குது. இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஒரே சத்தியம், ஆனா 10 முகங்கள். இப்போ ஒரு கேள்வி வரும். இவ்ளோ வித்தியாசமான தெய்வங்கள், சிலது பயங்கரமா இருக்கு, சிலது ரொம்ப அழகா இருக்கு, ஒண்ணுக்கொன்னு எதிரா இருக்கிற மாதிரி கூட தெரியுது. இவங்க எல்லாரும் எப்படி ஒரே உண்மைய சொல்ல முடியும்? அதுதான் மகாவித்யாக்களோட அல்டிமேட் மெசேஜ். அப்போ மகாவித்யாக்கள் நமக்கு சொல்ல வர்ற மையக் கருத்து என்னன்னா, வாழ்க்கையில நல்லது கெட்டது அழகு கோரம் சந்தோஷம் துக்கம்னு எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் நாம ஏத்துக்கணும். இது ரெண்டுலயுமே கடவுள் இருக்காருன்னு பாக்குறது தான் உண்மையான ஞானம். இந்த 10 தேவிகளும் அந்த பெரிய உண்மைய புரிஞ்சுக்கிறதுக்கான 10 தனித்தனி வழிகள். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். தெய்வீகம்ங்கிறதே சந்தோஷத்தையும் சரி பயங்கரமான அழிவையும் சரி ரெண்டையும் உள்ளடக்கி வச்சிருக்குன்னா, அப்போ நம்ம வாழ்க்கையில வர்ற நல்லது கெட்டது எல்லாத்தையும் முழுசா ஏத்துக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கலையா? நீங்களே யோசிச்சு பாருங்க.